இப்போ ஒரு 5 இன்ச் ஒயர் இருக்க ஒரு ப்ளவுஸுன்னு வைங்க. அந்த ப்ளவுஸை வந்து நமக்கு ஹைட் பத்தலை அப்படிங்கும்போது எப்படி ஹைட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோ. பாருங்கள், கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நார்மலாக வந்து இப்போ இது எத்தனை இன்ச் இருக்குன்னா 6 இன்ச் இருக்குது. 6 இன்ச்லேருந்து ஒரு 8 இன்ச் ஒயரை வந்து நமக்கு வைக்கணும். நமக்கு தேவை ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும், இல்லை 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணுங்கும்போது இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த சாரீனா இந்த சாரீக்கு தகுந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கங்க. இது வந்து ஒரு டிப்ஸ்க்காக தான் இந்த கலர்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ மேலே வந்து ஒரு நல்ல கிளாத்தும் கீழே வந்து ஒரு லைனிங் கிளாத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதாவது எக்ஸ்ட்ரா எடுக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3.5 இன்ச்சுக்கு மேலே எடுத்திருக்கேன். 2 சைடும் தையலுக்கு போனால் ஒரு 3 இன்ச்சு நமக்கு வந்து ஹைட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ 4 இன்ச்சு எடுத்துட்டோம்னா அரை இன்ச்சு போயிடும். 1 இன்ச்சு அப்படி லெஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தையலுக்கு வந்து மேலேயும் கீழேயும் 1 இன்ச்சு போகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இது வந்து நான் 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஒரு 2 இன்ச்சு மட்டும் உயர வேணுங்கிறதுக்காக 1 இன்ச்சை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். சரிங்களா? 3 இன்ச்சில் 1 இன்ச்சு போச்சுன்னா 2 இன்ச்சு உயரம் தான் கிடைக்கும். இது வந்து ஒரு டிப்ஸு. உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வந்து 1 இன்ச்சு மட்டும் லெஸ் பண்ணிக்கோங்க. அதாவது தையலுக்கு. ஓகேங்களா? இப்போ 5 இன்ச்சு உயரம் வேணும் எக்ஸ்ட்ரா அப்படின்னா ஒரு 4 இன்ச்சு உயரமும் 1 இன்ச்சு வந்து தையலுக்கும் விட்டுருங்க. அப்படி தான் கணக்கு வருங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நல்ல கிளாத்தை வந்து அந்த ஸ்லீவ் நல்ல கிளாத் மேலே வச்சுட்டு அடியில் வந்து லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த அடியில் அந்த மாதிரி வச்சு அப்படியே வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். சரிங்களா? இது ஏன் இப்படின்னா 2 துணி ஒன்றா ஜாயின் பண்ணி நம்ம தைச்சி நம்ம திருப்பினோம்னா மொந்தமாக இருக்குங்க. அதாவது அசிங்கமாக இருக்கும். அந்த ஸ்லீவ் வந்து அசிங்கமாக இருக்கும். அதனால் நல்ல கிளாத் மேலே ஒரு கிளாத்தும் அடியில் வந்து லைனிங் கிளாத்தும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், தையல் போடுறேன் கரெக்டாக. அதாவது சென்டரில் வந்து ஸ்லீவ் வரணும். மேலேயும் கீழேயும் நல்ல கிளாத்து புதுசாக தைக்கிற கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் பின்னாடி வரணுங்க. இந்த மாதிரி வந்து நீளமாக தைச்சிட்டு வரலாம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், நல்ல கிளாத் வந்து மேலே வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் 2 ஒன்றா வச்சு தைச்சி அதில் வச்சு தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குண்டாக ஒரு மொத்தமாக தெரியுங்க. ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், நல்ல கிளாத் வந்து ஸ்லீவ் மேலேயும் அடிப்பக்கம் வந்து லைனிங் கிளாத்தும் வைக்கணும். சென்டரில் வந்து ஸ்லீவ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து அப்படியே நேராக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஒரு டிப்ஸ்க்காக தான் போட்டிருக்கேங்க. அதாவது லென்த்து கம்மியாக இருக்கிற ஸ்லீவை வந்து எப்படி ஹைட் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் தான். அவ்வளோதான். இப்போ தைச்சிட்டங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைடும் அந்த சைடும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லீவை பாருங்கள் நல்லா ஃபோல்டு பண்ணி இந்த ஸ்லீவை வந்து உள்ளே நல்லா தள்ளி வைக்கணுங்க. எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோவில் எனக்கு சொல்ல தெரில, ஸோ வீடியோலேயே பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த ஸ்லீவை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த நல்ல துணி தைச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த ஸ்லீவு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்துடுங்க. அந்த பாருங்கள், அந்த லைனிங் துணி மேலே வச்சு, அதாவது கை துணியை வந்து உள்ளே தள்ளி இதை அப்படியே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கணுங்க. இது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தான் புரியும், எனக்கு சொல்ல தெரில. இந்த மாதிரி வந்து நீளமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கை துணியை வந்து உள்ளே நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு அந்த மேலே தைச்சிருக்கோம் இல்லையா, லைனிங்கும் நல்ல கிளாத்தும், இந்த ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 சைடு சின்ன ஓட்டை தெரியும், ஹோல்ஸ் தெரியுதுங்களா, அதில் விட்டு இந்த கிளாத்தை ஃபுல்லாக அப்படி உருகுனோம்னா இழுத்தோம்னா எல்லாமே இன்விசிபிள் ஆகிரும் உங்களுக்கு. இப்போ இது ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்லீவை வந்து உள்ள அந்த 2 சைடு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏதோ ஒரு சைடு மட்டும் இழுத்தோம்னா இந்த துணி வந்து பூரா இன்விசிபிள் ஆகிரும். பாருங்கள், இந்த சைடு இன்விசிபிள் ஆகிடுச்சு, இந்த சைடு இன்விசிபிள் ஆகிடுச்சு. இந்த இடம் வந்து நமக்கு மொத்தமாக வந்து தெரியாது. சரிங்களா? இப்போ இது 2 சைடும் வந்து மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த தையலை வந்து நம்ம மறைக்கணும். ஸோ இந்த மறைக்கணும். இப்போ இந்த கிளாத்துக்கும் தெரில, தையல் தெரிஞ்சுதுன்னா மறைக்கணும் அப்படின்னா ஒரு லேஸ் வச்சு தைச்சிக்கலாங்க. லேஸ் வச்சு, அதாவது எதுவுமே நம்ம எடுத்துருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து நம்ம காம்பினேஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா?
கலர் காம்பினேஷன் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கீழேயும் வந்து தையல் தெரியும், அதுக்கு ஒரு லேஸு, இதுக்கு ஒரு லேஸு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு